கிருஷ்ணஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மௌலி ஞானேஸ்வருடைய 24வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ஜப தப கர்ம கிரியா நேம தர்ம சர்வா घाटे राम भाव शुद्ध न सोटी रे भावो टाकी रे संदेहो रामकृष्ण ढाहो नित्य फोडी जादवित्थ गोद कुलशील माथ भजे काद्वरिथ भावनयुक्त ज्ञानदेवा ध्यानी रामकृष्ण मानी वैकुंठ भुवानी घर केले हरिमुखे मना புண்ணியாச்சி கனானா கோனகரி. இந்த ஹரிபாட்டில் மௌலி என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது மௌலி எல்லாமே பகவான் தான், எல்லாமே ஹரி தான், எல்லாமே ஹரியுடைய நாமம் தான் நிறைந்திருக்கிறது, வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் மற்ற மார்க்கத்தை அவர் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறான்னா, இந்த ஜபம் தபஸ் கர்மங்கள் நியமம் தர்மம் எல்லா சாதனையும் நமக்கு ஆத்மாவை சுத்தம் செய்கிறது. ஆனால் அதிலையும் நாமமே நிறைந்து வியாபித்து நமது ஆத்மாவிலும் ஹரி உள்ளான் என்ற பாவத்தை தோற்றுவிக்கிறது. நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம், ஜபம் இதில் எதுவுமே பண்ணக்கூடாது, நாமா மட்டும்தான் சொல்லலை, அந்த மார்க்கமும் நல்ல இதுதான். ஆனால் அதுலேயும் வியாபித்திருக்கிறது யார் அப்படின்னா அந்த ஹரிநாமா மட்டும்தான், ஹரிநாமம் தான் வியாபித்திருக்கு. அது மட்டும்தான் நம்மளுடைய ஆத்மாவில் போய் அந்த பாவத்தை கொடுக்கறது அப்படிங்கிறா. அதாவது இதில் ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் டெய்லி ஒன்று ஒன்று நம்ம ஹரிபாட்டில் பார்த்துட்டே இருந்தாலும் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பகவான் ஜகத்தில் எல்லாமாவே பரமாத்மா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரணும். நமக்கு முன்னால் இருக்கிறதும் ஹரிதான், நமக்குள்ளே இருக்கிறதும் ஹரிதான், நமக்கு பின்னால் இருக்கிறதும் ஹரிதான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரணும். அந்த பாவம் எல்லா மார்க்கத்திலையும் அந்த பாவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு நமக்கு சிறந்த சாதனம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாவற்றையும் மறந்து இரவும் பகலும் ராமகிருஷ்ண நாமம் தினமும் சொல்வதே அப்படிங்கிற. எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படின்னா நம்ம இங்கே சம்சார இதில் இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ராமகிருஷ்ண நாமம் சொல்ல முடியுமா? சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாளா அப்படின்னா அது இல்லைப்பா, அப்படி சொல்லலை. நீ எந்த வேலை செஞ்சாலும் இதெல்லாம் முன்னாடியே நமக்கு சொல்லி கொடுத்துட்டா. எல்லாத்துலேயுமே பகவான் தான் இருக்கான், எல்லாத்துலேயுமே பகவானை பாரு அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ நீ இரவும் பகலும் நீ செய்கிற ஒன்றொன்றும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ செய்கிற எல்லா வேலையிலும் ராமகிருஷ்ணனை பார், அவனுடைய நாமத்தை தினமும் சொல்ல. அதுக்கு தான் அது அர்த்தம். இப்படி சொல்லிட்டா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதுக்கான அர்த்தம் இதை தான். அதே மாதிரி நமக்கு ஜாதி தனம் சம்பத்து கோத்திரம் குலம் குடும்பம் எதுவுமே நீ பார்க்காத, நீ ஸ்ரத்தையோட பிரேமையோட பகவான் நாமத்தை நீ சொல்ல ஆரம்பி, இதெல்லாம் உனக்கே கிடைக்கும் அப்படிங்கிற. நல்ல தனம் சம்பத்து குலம் குடும்பம் ஒழுக்கம் எல்லாமே பகவானே உனக்கு கொடுத்துருவான். நீ எதை பற்றியும் நீ கவலைப்படாத, ஸ்ரத்தையோட பிரேமையோட பக்தியோட ஹரிநாமத்தை மட்டும் நீ சொல்லு, உடனே சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற. வேறு பொறுமையாக சொல்லிக்கலாம். நமக்கு என்ன இப்போ ஒரு 25-30 வயசு ஆகிறது, சரி 40 தானே ஆகிறது, 50 வயசு 50 60 வயசில் நம்ம பக்தி பண்ணலாம், போதும். பக்திக்கு வயசே கிடையாது, அது ஒரு உணர்வு. உனக்கு அன்பு பாசம் கோபம் பசி எல்லாம் வர்றது இல்லையா? அப்போ இந்த பக்தியும் வரணும். பிரகலாதன் அப்படி நினைக்கல இல்லையா? நாமதேவர் அப்படி நினைக்கல இல்லையா? அந்த மாதிரி பக்திக்கு வயசே கிடையாது. நமக்கு நிறைய பேர் அந்த காசி போயிட்டு வந்தேலா அப்படின்னு கேட்டால், காசி போகிற வயசா எனக்கு அப்படின்வா. இன்னும் வயசானவா தான் காசி போகணும். அதாவது நம்ம மக்களுடைய மனசில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ உடனே சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். வயசோ இல்லை நேரமோ காலமோ சரி, நம்ம இதெல்லாம் இப்போ பண்ணிக்கலாம். நம்மளோட பர்த்டே வருது, நம்மளுடைய வெட்டிங் டே வருது, அன்றைக்கி ஆரம்பிக்கலாம், அன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இப்போவே உடனே சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான்.
கடைசியாக மாவுளி என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, நான் எப்பொழுதும் ராமகிருஷ்ண நாமத்தை இடைவிடாது தியானம் செய்து ஜபித்து கொண்டு இருப்பதால் பகவன் நாம வைபத்தால் வீடே வைகுண்டம் ஆகிவிட்டது. வைகுண்டத்தில் கிடைக்கும் சுகம் இங்கேயே கிடைத்து விட்டது. நீ வைகுண்டமே போக வேண்டாம்ப்பா, நீ சுற்றி இருக்கிற, நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இருக்கிற இடம் தான் சொர்க்கம். நம்ம சந்தோஷமாக நம்ம கூட இருக்கிறவாளை சந்தோஷமாக வச்சுட்டா அதுதான் சொர்க்கம். அப்போது உனக்கு சொர்க்கத்தோட வைகுண்டம் கொடுக்குறா பகவான். நீ இருக்கிற அந்த இடத்தையே நீ வைகுண்டம் ஆக்கிக்கோ அப்படிங்கிற. வைகுண்டத்தில் யார் இருப்பா? ஹரி தானே இருப்பான். அப்போ நீ உன் கூட இருக்கிறவன் ஹரி தான், உனக்குள்ளே இருக்கிறவனும் ஹரி தான். அப்போ அந்த இடத்துல நீ நாமா சொல்லிகிட்டே இருந்தால் அங்கே ஹரி தானே இருப்பா. அப்போ அதுதானே வைகுண்டம் அப்படின்னு மாவுளி சொல்கிறா. நாளைக்கு 25வது ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ராம் கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.